Hello students, welcome to Hiba Max. நான் உங்களோட ஷபானாக்கா பேசுகிறேன் Hiba Max சேனல்லேருந்து. 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸோட ஸ்டடி பிளான் ஹாஃப் இயர்லிக்கு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ 10th ஸ்டாண்டர்டுக்கு டே 1 டே 2 தர மாதிரி, பட் 11th ஸ்டாண்டர்டுக்கு அது பாசிபிள் கிடையாது இல்லையா? 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 10th விட நிறைய போர்ஷன்ஸு அண்ட் 11th வந்து கரெக்டாக இதுலேருந்து தான் இப்படின்ட்டு நம்ம சொல்கிறது கஷ்டம். பட் நீங்கள் எப்படி படிக்கணுன்ற ஐடியாவே இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, சரிங்களா? உங்களோட போர்ஷன்ஸ் ப்ளஸ் நீங்கள் எப்படி வந்து ஒரு சாப்டரை செலக்ட் பண்ணணும், ஃபஸ்ட்டு எந்த மாதிரி சாப்டர்ஸை செலக்ட் பண்ணணும், எவ்வளோ நேரம் எடுக்கணும், எப்படி நம்மளால் ஃபுல் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், இதை பற்றி நான் சொல்கிறேன். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் அப்பப்போ சொல்லியிருக்கேன் நான். ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் சம் சால்வ் பண்ணும் போதே நான் சொல்லியிருப்பேன் இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நோட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீக்குள்ளே ஒரு சாப்டரில் இருக்க ரிப்பீட்டட் கொஷின்ஸ் என்னன்ட்டு அப்லோட் பண்ணுறேன், அதை அப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஹாஃப் இயர்லிக்காக நம்ம என்ன ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் இன்கம்ப்ளீட் போர்ஷன், இதை ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 10th ஸ்டாண்டர்டுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு சொன்னேன்னு தெரில. அப்புறம் கம்ப்ளீட்டட் போர்ஷன். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோஸ்க்கெல்லாம் ஒரு லைக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி 10th நம்ம சேனலை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். இதே தான் நான் போன வாட்டியும் சொல்லியிருந்தேன், அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாச்சு. முதல்ல இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத சாப்டர்ஸ் எழுதுங்க, ஆல்ரெடி ரிவைஸ் பண்ண சாப்டர்ஸ் எழுதுங்க. ஏன் இந்த மெத்தட் அப்படின்னா, ஏன் இந்த விஷயத்த நம்ம எழுதணும் அப்படின்னா, நேற்றுக்கு என்னோட கிளாஸில் ஒரு பையனை கூப்பிட்டு மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனை ப்ராக்டிஸ் பண்ணணுண்டா அது வரும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா என்னன்னு கேட்குறான் 11th ஸ்டாண்டர்ட் பையன். என்னடா மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனை நம்ம ஆல்ரெடி போட்டு பார்த்துருக்கோம்னா, இல்லை இது இன்னும் எங்கள் ஸ்கூல்லே நடத்தலை அப்படின்றான். அப்புறம் அவனோட புக்கை எடுத்து ரஃப் நோட் எடுத்து இதை எழுதியிருக்க பாரு, ஓ இதுதானா அப்படின்றான். புரியுதுங்களா? ஸோ என்ன டாபிக் படிக்கிறோம், இப்போ மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்னா என்னென்ன சம்ஸு, பார்ஷியல் டிஃபரன்சியேஷன்னா என்னென்ன சம்ஸு, அது தெரியல. அது தெரியாததோட விளைவு நான் ஒரு டாபிக் கேட்டோன்னா அவனுக்கு தெரியல, டக்குன்னு ரீகால் பண்ண முடியல. ஏன் இதை இப்போ சொல்கிறேன்னா, நமக்கு ஃபுல் போர்ஷன்ஸ் இருந்தவொடனே ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் டக்குன்னு நம்மளால் ரீகால் பண்ண முடியாது, சரிங்களா? நம்ம எக்ஸாம் டைமில் இப்போ என்ன பண்ணிட்டு இருப்போம், எக்ஸாம் டைமில் சாப்டர் 10 டெரிவேஷன் போயிட்டுருக்கு, சாப்டர் 11 பார்க்கணும், சாப்டர் 12 பார்க்கணும், 9th லிமிட்ஸ் நிறைய ஸ்கூலில் நடத்தவே இல்லை. இதை கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு வால்யூம் 1 விட்டுருவோம். வால்யூம் 1 வந்து ஆல்ரெடி குவார்ட்டர்லிக்கு படிச்சிருப்பீங்க. குவார்ட்டர்லிக்கு அப்புறம் வால்யூம் 1 வந்து பார்க்குற வேலை இல்லை, ஸோ அதை பார்த்துருக்க மாட்டோம். அப்போ அதில் இருக்க சம்ஸ்லாம் மறந்து போயிருக்கோம், சரிங்களா? இப்போ கம்ப்ளீட்டட் போர்ஷனில் நீங்கள் சாப்டர் 1 நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன் தெரியும், சாப்டர் 2 தெரியும்னா இது தப்பு. இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்தா உங்களால் அது என்ன டாபிக், எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் கம்ப்ளீட்டட் சைடில் எழுதணும், இல்லைன்னா இன்கம்ப்ளீட் சைட். ஃபஸ்ட்டு இதை எழுதி முடிங்க. இதை எழுதி முடித்தோன்னே இன்கம்ப்ளீட் சைடில் எதெல்லாம் ஈஸியான லெசனோ அது பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாப்டர் 1 மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், இல்லை சாப்டர் 2 பார்க்கணும், இல்லை சாப்டர் 3 மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இதில் எது ஈஸியாக இருக்கும், எது உங்களுக்கு நல்லா தெரியும், ஆல்ரெடி நான் நல்லா இது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கேன்ப்பா, எனக்கு சும்மா ஒரு வாட்டி கிளான்ஸ் பார்த்தா என்னால் டெஸ்ட் எழுத முடியுன்ற சாப்டர்ஸை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். அந்த சாப்டர்ஸை ஒர்க் அவுட் பண்ணி முடிங்க, அப்படியே கம்ப்ளீட்டட் சைடில் எழுதுங்க. இந்த மாதிரி வால்யூம் 1ல் இருக்கிற கம்ப்ளீட் சாப்டர்ஸ் உங்களோட கம்ப்ளீட்டட் போர்ஷனுக்கு வந்திருக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, வால்யூம் 1 மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களால் 60% ஆஃப் மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும், வால்யூம் 1 மட்டும் கவர் பண்ணால். இப்போ பாஸ் பர்சன்டேஜ் எடுக்கணும், நான் பாஸ் ஆகணும், இனிமேல் தான் படிக்க போகிறேன், இவ்வளோ நாள் ஜாலியாக இருந்துட்டேன்னு நினைக்கிறவங்க கூட வால்யூம் 1ல் எதையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது, சரிங்களா? வால்யூம் 1ல் ட்ரிக்னாமெட்ரிலாம் நேற்றுக்கு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க எங்கள் ஸ்கூலில் ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்றாங்க. ட்ரிக்னாமெட்ரிலாம் வந்து நிறைய இருக்கும், அதை ஸ்கிப் பண்ணால் இனி எப்படி நீங்கள் ஹாஃப் இயர்லி 10 நாளுக்குள்ளே இனி எப்படி அதை படிக்க முடியும், முடியாது இல்லையா? ஸோ நம்ம இதெல்லாம் முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிடணும், ஒரு 3 வாரம் முன்னாடியே. இப்போ ஹாஃப் இயர்லிக்கு 1 மாதம் முன்னாடியே என்னென்ன முடித்தோம் என்னென்ன முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி எதெல்லாம் நம்ம ஸ்கூலில் நடத்தலையோ அது வெளியில் நமக்கு நிறைய சோர்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் படிக்கும் போதெல்லாம் கிடையாது, டியூஷன் தான் போகணும், டியூஷனில் சார் நடத்தலைன்னா அவ்வளோதான், நாங்கள் கேட்க பயப்படுவோம், அப்படி ஆகிடும். பட் இப்போ அப்படிலாம் கிடையாது, நமக்கு நிறைய சோர்ஸ் இருக்குது. வெளியே டியூஷனில் நீங்கள் கேட்கலாம், இப்போ நிறைய சேனல்ஸில் நம்ம பார்க்கலாம், கைடெல்லாம் கிடைக்குது. அப்போல்லாம் கைடு வந்து எங்கள் கிளாஸ் யாராவது ஒருத்தர்கிட்ட தான் கைடு இருக்கும். பட் இப்போ நமக்கு நிறைய சோர்ஸ் இருக்கப்போ
ஸ்கூலில் நடத்தலை, ஸ்கூலில் ஃபினிஷ் பண்ணல, அதனால் நான் இதை படிக்கலைன்னு சொல்கிறது அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரிங்களா? நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தெரியணும். நம்மளோட மார்க் வரப்போகுது. நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறது தான். பட் எப்போவுமே எக்ஸாம் முடிச்சு என்ன திரும்ப சொல்லுவாங்க, எங்கள் மிஸ் இதை நடத்தலை, எங்கள் டியூஷன் அக்கா இதை நடத்தலை, இந்த போர்ஷன்ஸே எங்கள் ஸ்கூலில் முடிக்கவே இல்லை, ஸ்கிப் பண்ணிட்டாங்க, அதனால் நான் எழுதலை. யாரோட மார்க் அங்கே கம்மியாகுது? உங்களோட மார்க்கு தானே. நம்ம ஸ்கூலை குறை சொல்லியோ டீச்சரை குறை சொல்லியோ என் மார்க் கம்மியானதுக்கு இவங்க தான் காரணம்னாலும் அது கிடையாது. நிறைய பேரோட மைண்ட் செட் அப்படி தான். ஸ்கூலில் நடத்தலை, அதனால நான் படிக்கலை. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் தான் நடத்துகிறாங்க, அப்போ அது மட்டும் தான் நான் படிப்பேன். ஹோம் ஒர்க்குன்னு கொடுத்தேன்னா ஹோம் ஒர்க்கும் பண்ண மாட்டேன், படிக்கவும் மாட்டேன்னா இது நம்மளை தான் பாதிக்கும். சரிங்களா? நான் இது வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் மாதிரிலாம் இல்லை, இது வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க இப்படி சொல்கிறேன்ட்டு. பட் ரியலாக நடக்கிறது அதுதான். ஒரு சில பிள்ளைங்க வந்து தேடி எடுத்து எல்லாத்தையும் படிச்சிருவாங்க. ஒரு சிலவங்க யாராவது சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எங்கள் மிஸ் வந்து சாப்டர் 1 இதெல்லாம் படின்னு சொன்னால் நான் படிப்பேன், இல்லைன்னா படிக்க மாட்டேன். அப்படி இருக்கவே கூடாது. யாருமே நமக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்காதீங்க. செல்ஃபாக எல்லாம் பண்ணுங்க. செல்ஃபாக நீங்களாம் வந்து கற்றுக்க வந்து ஒரு ஆர்வம் ஏற்படணும், நம்ம நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்ட்டு வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி வால்யூம் 1ல் 60% ஆஃப் மார்க் வரும். பாஸ் பர்சன்டேஜ் எடுக்கணுன்றவங்க கூட வால்யூம் 1 பார்த்தாலே போதும். வால்யூம் 2 விட வால்யூம் 1. இப்போ வால்யூம் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், அதுக்கப்புறம் வெக்டர் 8th சாப்டர், அதுவுமே ஈஸி தான். அதுக்கப்புறம் 9th சாப்டர் வேணால் ஸ்கிப் பண்ணுங்கள். 10th சாப்டர் இப்போ டெரிவேட்டிவ் ஈஸி தான். 10.2லேருந்து 4 வரைக்கும் பார்த்துடுங்க. அப்புறம் 11 இன்டிகிரேஷன் ஈஸி தான். 10th சாப்டர் படிச்சிட்டிங்கன்னா 11th ஈஸி. 12th சாப்டரில் ப்ராபபிலிட்டி ஈஸி. புரியுதுங்களா? ஸோ வால்யூம் 1ல் கூட நிறைய டாபிக் இருக்குது. பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் இருக்குது, மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியில் ப்ரூஃப் சம்ஸ், இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு மேட்ரிக்ஸு வெக்டர் பார்த்தாலேயுமே உங்களுக்கு வந்து பாஸ் பர்சன்டேஜ் வந்துடும். ஸோ நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போது இதில் உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னா, முதல்ல போர்ஷன்ஸை 2ஆக பிரிங்க. கம்ப்ளீட், இன்கம்ப்ளீட். ஈஸியான சாப்டர் எடுத்து முதல்ல முடிங்க, அதை கம்ப்ளீட்டட் சைட் கொண்டு போயிடுங்க. கஷ்டமாக இருக்க சாப்டர்ஸ் அதுக்கு அடுத்து எடுங்க. ஏன் இந்த ஈஸி டு ஹார்ட்? நான் முதல்ல ஹார்ட் படிச்சுட்டு அப்புறம் ஈஸி படிக்கிறேனே, ஏன்னா இதுதான் தெரியாது. எப்போவுமே அதானே செய்வோம். எது தெரியாதோ அது கஷ்டமாக இருக்கிறது தான் தெரியாமல் இருக்கும், அதை தான் நம்ம பார்க்காம வச்சுப்போம். அதை தான் ஃபஸ்ட்டு எடுத்து செய்கிறது. இது என்ன பண்ணுன்னா உங்களோட டைமை அப்படியே காலி பண்ணிடும். இப்போ இதில் ஒரு சம்மு போடுறதுக்கு உங்களுக்கு 1/2 மணி நேரம் எடுக்குதுன்னு வைங்க. ஒரு சம் போடுறதுக்கு 1/2 மணி நேரம். அப்போ எத்தனை சம்மு நீங்கள் ஹார்ட் சிலபஸில் முடிக்க முடியும்? இதே ஈஸியான சாப்டர் எடுத்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் ஒரு எக்ஸசைஸை முடிக்கணும் நீங்கள். அக்கா இதெல்லாம் ரொம்ப ஒரு 1/2 மணி நேரத்தில் ஒரு எக்ஸசைஸ் எடுக்க முடியாதுன்னா ஒரு 4-5 சம்மாவது செய்வீங்கல்ல. பட் ஹார்ட் சாப்டரோ ஹார்ட் போர்ஷன்ஸோ எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு சம்முக்கே லேட் ஆகும். 2-3 சம் பார்க்கும்போது டைம் ஆகிடும். நமக்கு இன்னும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பெரிய ஹெட்டேக் அதெல்லாம் இருக்குது, அதை பார்க்கணும், அதில் ஸ்கோர் பண்ணணும். மேக்ஸே எப்படி நான் இவ்வளோ பார்க்குறது அப்படின்றதுக்கு தான் சொல்கிறேன். ஈஸி ஃபஸ்ட்டு எப்போவுமே ஈஸிலேருந்து மீடியம் போங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் வேலை பார்த்தா போதும் எனக்கு தெரியும்வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹார்டுக்கு வாங்க போதும். இது வந்து ஹாஃப் இயர்லி வரைக்கும். புரியுதுங்களா? ஹாஃப் இயர்லி முடிகிற வரைக்கும் உங்களால் ஹார்டு வந்து படிக்கவே முடியலைனாலும் பரவாயில்ல, ஹார்ட் லெசன்ஸை எக்ஸசைஸை ஒரு ஓரமாக வச்சுடுங்க. ஹாஃப் இயர்லிக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதை முதல்ல நம்ம ரிவைஸ் பண்ணிடணும், இல்லைன்னா அதுலேயும் மார்க் இல்லாமல் போயிடும். வால்யூம் 1 ஆல்ரெடி படித்ததை நீங்கள் ரிவைஸே பண்ணலைன்னா எப்படி? ரிவைஸ் பண்ணால் தான் ஞாபகம் வரும். கடைசி நாள் ஒரு நாள் முன்னாடி நான் இதை ரிவைஸ் பண்ணிப்பேன்னா முடியவே செய்யாது. இப்போ நம்ம அந்த தப்பு தான் பண்ணுவோம். வால்யூம் 2 உட்காந்து மாங்கன்னு படிச்சுட்டே இருப்போம், அதுலேயே எல்லா டைமும் ஓட்டிடுவோம். வால்யூம் 1 எப்போ ரீகேப் பார்க்குறது? புரியுதுங்களா? ஸோ எது வந்து ரொம்ப நாள் ஆச்சு அது மறந்து போயிடும். திருப்பி நம்ம ரீகால் பண்ணோம், நம்ம மனசு என்ன சொல்லுவோம், ஆல்ரெடி இதெல்லாம் படித்தது தானே நமக்கு தெரியும். கிடையவே கிடையாது. இன்னொரு வாட்டி நீங்கள் ரிவைஸ் பண்ணணும், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். வால்யூம் 1 கம்ப்ளீட்டாக முடிச்சிட்ட அப்புறம் வால்யூம் 2க்கு வாங்க. இது ரெண்டும் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டிங்கன்னா ஹாஃப் இயர்லியில் அட்லீஸ்ட் போன எக்ஸாம் விட ஒரு 10 மார்க் நீங்கள் ப்ளஸ் எடுக்க முடியும். சரிங்களா? 1 வேர்ட்ஸ் பிரச்சனை இல்லை, பார்த்துருவீங்க. 2 மார்க்கு, 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், இல்லை 5 மார்க் கூட ஓகே. 2 மார்க் 3 மார்க் ஏன் பார்க்க மாட்டேங்குன்னே தெரில. ஏன்னா எல்லாருமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து 5 மார்க் ரிலேட்டட் கொடுப்போம், 2 மார்க் 3 மார்க்கும் கொடுப்போம். ஆனால் நம்ம முதல்ல எதை தெரியுமா டார்கெட் பண்ணுவோம்? 5 மார்க். 5 மார்க் போயிடக்கூடாது. இப்போ 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாம் படித்தாச்சு, இதை படிக்கும்போது டைமும் காலி ஆயிடுச்சு. அப்போ 3 மார்க் 2 மார்க்கு ஒர்க் அவுட் பண்ண முடியாது, ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். அதுலேயும் என்ன கொஷின் எப்படி அட்டென்ட் பண்ணும் அது பார்த்தா போதும்.
கரெக்டாக ஒரு ப்ரொசீஜரை பார்க்குறது இல்லை. அப்போ 5 மார்க்கில் மார்க் வந்துடும், 2 மார்க் 3 மார்க்கில் உங்கள் மார்க் போயிடும். ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், 2 மார்க் 3 மார்க் முடிச்சிடுங்க, அதுக்கப்புறம் 5 மார்க் வாங்க. ஏன்னா இப்போ ஹாஃப் இயர்லி நீங்கள் ஆல்ரெடி நிறைய படிச்சிருப்பீங்க, அதை ரிவைஸ் தான் பண்ண போகிறோம். அப்போ முதல்ல 5 மார்க் எடுங்க, அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க் வாங்க. சரிங்களா? இந்த பிளானை கண்டிப்பாக யூஸ் ஆகும், ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்டு இல்லை இன்னொரு மெத்தட் எனக்கு தெரியும் அப்படின்னாலும் மறக்காம அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், அதையும் நான் சொல்கிறேன். மேபி அது இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் ஆகலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு கேட்கணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க, அதையும் ஜாயின் பண்ணுங்கள். சப்போஸ் இதில் வர நோட்டிஃபிகேஷன்ஸ் கூட அதில் உங்களுக்கு ரீச் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.